உரைத்தால் பிரபஞ்சமே கேட்கும் என்று கூறுகிறார். பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் கொண்ட அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடிக்கு இந்நிலையை சமர்ப்பித்து மகிழ்கின்றோம். அகத்தியன் சிவசபையினுடைய கோட்பாடு என்ன, அதன் விதி முறை என்ன, முதலில் எதை கற்றுக் கொடுக்கின்றார்கள்? அற்புதமாக ஞானத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஞானம் என்றால் என்ன? அமைதியாக அமர்வது ஞானம். ஆர்ப்பாட்ட நிலையோடு அங்குமிங்குமாக அலைவாய்கின்ற சஞ்சல மனநிலையோடு வந்த அற்புதமான அன்னை இவள் அமைதியாக அடங்கிய பொழுது இன்று உயர் ஞான நிலையோடு அத்துணை உறவாளர்களையும் அழைத்து இச்சபை நாடி வந்திருக்கின்ற உயர்நிலை இருக்கின்றதே. என்ன பெற்றுவிட்டாள் இவள்? நிம்மதியை பெற்றிருக்கின்றாள். எம் சபையிலிருந்து உரைக்கின்றோம். நிம்மதிக்குள் நிம்மதியை தருகின்ற சபைதான் சிவமகா வாழை சித்த சபை என்று அகத்தியன் கூறுகிறார். முதலில் அமைதியாக மாறுகின்ற பொழுது அனைத்தும் உன் திருவடியை நோக்கி வந்து தஞ்சமடையும் என்பதற்கு இவ் அன்னை ஒரு சான்று என்று உரைக்கின்றோம். இன்னும் இருக்கின்றது, பிரச்சனைகள் இருக்கின்றது. இருந்த பொழுதும் எனக்கு இது இருக்கின்றது என்ற கேள்விகள் இல்லாது அத்துணையும் தீர்த்து வைப்பான் ஈசன் என்னும் சிவசபை ஆசான் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்நம்பிக்கையின் மேல்தான் சபை அஸ்திவாரமிட்டு அமர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். இது போன்று அற்புதமாக சரணாகதியோடு வருகின்ற சீடர்களுக்கு நிச்சயமாக மாற்றம் என்ற ஒரு நிலை, மாற்றமில்லா பெருநிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். அமைதியாக அமர்கின்ற பொழுது அத்துணையும் காலடியில் தஞ்சம் அடைகின்றது என்பதற்கு சித்தன் ஒரு சான்று, சிவசபை சீடர்கள் மறு சான்று என்று அகத்தியன் கூறி மகிழ்கின்றார். இதைத்தான் பிரபஞ்சம் உரைத்து கொண்டிருக்கின்றது. ஞானியர்கள் மகான்கள் எல்லாம் உரைத்தார்கள். எங்கோ இருக்கின்ற ஞானியும் மகானும் உரைத்தால் அவன் இறைவன் என்ற நிலைக்கு சென்று விட்டான் என்று தேடுகின்றீர்கள். உங்களில் ஒருவன், உங்கள் உறவாளர்களில் ஒருவன், நீங்கள் அறிந்ததில் ஒருவன், உங்களோடு வாழ்கின்ற ஒருவன் இறைவன் என்றால் எதற்காக மனது கசக்கின்றது என்று கேட்கின்றோம். உணர்ந்து பாருங்கள். உங்களில் ஒருவன் தானே ஞானியாக வர முடியும். சித்தன் என்றால் அத்துணை மாநிலங்களும் சித்தர்களாக இருந்தால் இவன் உரைத்தவாறு எவ்வாறு இயக்கம் நிற்கும், இயக்கம் இயங்கும் என்று கூறுகின்றோம். அவ்வாறு ஒருவனை, நல்மானிரனை வாழும் குருவாக இருக பற்றி பாருங்கள். அவன் உங்களை, நீங்கள் பிடி தளர்ந்தாலும், உங்கள் பிடி தளர்ந்தாலும் இவன் பிடி தளராது. இவன் பிடித்திருப்பது இவன் கரம் அல்ல, அகத்தியன் கரங்கள் என்று உரைக்கின்றோம். அகத்தியம் என்ற ஒற்றை சொல் கூறிய அனுக்கிரக ஆசிகளை பெற்ற அன்னையாய் வளம் வருகின்ற நீர் சுபிட்சம் பெற்று அற்புதமாக ஏற்றம் பெற்று இகலோகத்தில் வளம் வர நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். இதுதான் உணர்தல், உணர்ந்து கொள்வது. சபை பார்த்து கொள்ளும், சித்தன் பார்த்து கொள்வான், சிவம் பார்த்து கொள்வார் என்கின்ற அவனிடம் சமர்ப்பித்து விட்டேன், அவனிடம் ஒடுத்து விட்டேன், இனி என்ன படைத்தவன் பார்த்து கொள்வான் என்று கூறிவிட்டு என்ன நடக்கப் போகின்றதோ, ஏது நடக்கப் போகின்றதோ, நாளை மறுநாள் அவ்வாறு, அது அடுத்த வருடம் இப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தால் அது சரணாகதி இல்லை என்று கூறுகின்றோம். அகத்தியன் எப்பொழுது இருகரத்தையும் உயர தூக்கி கண்ணா கிருஷ்ணா வந்து நில் என்று அவர் இருகரத்தையும் உயர தூக்கிய பின்தானே வந்தான் அவன் கூட, அப்பொழுதுதான் வருவான் இறைவன் என்று உன்னிடம் எத்தகைய வலுவும் இல்லை, வலிமையும் இல்லை, அத்துணையும் இறைவன் கொடுத்தது, அத்துணையும் பிரபஞ்சம் கொடுத்தது என்கின்ற நம்பிக்கையோடு நீர் உன்னை இழந்து நிற்கின்ற பொழுது அத்துணை இழப்புகளையும் ஈடு செய்கின்றவாறு இறைவன் உனக்குள் வந்து இறங்குவான் என்ற அகத்தியன் ஆசி வழங்க. அந்நிலை பெற்றவளே நல்லாசி வழங்கி இன்னும் வினா இருந்தால் தொடுக்க.
காரணம் என்னோட சகோதரர் செல்லப்பிரசன். எழுந்து நில்லும் தகுதி என்பது 5 சகோதரிகள், 5 சகோதரிகளும் என்னோட பிரதர் தான், சகோதரர் தான் வர வச்சு ஒரு சபைக்கும் நாங்கள் எல்லாம் வந்து போயிட்டு ஆனால் நிம்மதியாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. எந்த கோவிலுக்கு வந்து ஆனால் இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமும் அவ்வளோ ஒரு இதுவும். ஆலயங்களில் என்ன இருக்கு? ஆலயங்களில் என்ன இருக்கு? சிலைதான் இருக்கு. சிலைகள் உயிர் இருக்கின்றதா? இல்லை. ஆனால் பேசாத அத்தகைய உயிருள்ள சிலைகளை எல்லாம் ஒரு மானிடர் வாழும் சிலையாக வலம் வருகின்ற சிவகுருவை, வாழும் குருவை, ஞான குருவை, சிவமகா வாழை சித்த குருவை இருக பிடித்து பாருங்கள். இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஒன்றோடு உரையாடி கொண்டிருப்பார்கள். அந்த நிலை பெற்றவன் தான் ஒரு உண்மையான வாழும் குரு. அவனை இருக பற்றுகின்றவர்கள் அத்துணை ஆலயங்களின் ஆற்றலையும் கிரகிக்கக்கூடிய தவ பேராற்றல் சித்தனிடம் உள்ளது, குருவிடம் உள்ளது என்று மறுபடியும் கூறுகின்றோம். ஒரு பணியை செய்கின்ற இவன் செய்த பணி அற்புதமாக அத்தகைய குடும்பத்தை ஒற்றுமை நிலைக்கு கொண்டு வந்தது. அதுவும் ஒரு ஞான சிவப்பணியை. குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாறிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தை உள்ளுக்குள் இருக்கும். இல்லறம் தான் நல்லறம். இல்லறத்தை வெற்றிகரமாக ஏற்று நடத்துபவன் தான் துறவரத்துக்கு தகுதியானவன் என்று கூறும். இது போன்ற காவிகள் உடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற அற்புதமான உடைகள் உடுத்திக் கொண்டு உள்ளுக்குள் காவி நிறத்தை தாங்கி நிற்பவன் தான் துறவி என்று கூறுகிறோம். அற்புதமாக வெண்மை நிற உடை வள்ளலாருடைய அற்புத நிற உடையை தாங்கி வந்த அவன் உள்ளுக்குள் ஏற்றிய ஜீவ சிவ ஜோதி வள்ளலாருடைய ஜோதியை ஏற்றி நின்று சிவமகா வாழை சித்த ஜோதியாக அதனை இணைந்து ஏற்றி நின்று வளம் வருகின்ற அவன் ஆதிரை சூட்சம நூலை வரும் வானத்தில் சுமந்து சிவசபையில் சித்தனோடு வளம் வருவான் அமர்ந்து சித்தனோடு வளம் வருவான். யுகமாற்ற நிகழ்வு பணிக்கு விடமாட்டோம் அகத்தியன். ஒரு சீடனை கூட சோடை போக என்று அகத்தியன்